ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ரோஹித் இப்போ வெண்பா அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக போறாரு. ஷர்மிளா ரோஹித்கிட்ட சொல்றாங்க, எனக்கு நீ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் உன்னை எப்படி முழுசா நம்பினேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்து நீ ரொம்ப நல்ல பையன் தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ கஷ்டப்படும் போதெல்லாம் நான் உனக்கு பணம் கொடுத்தேனே, அதெல்லாம் நீ திருப்பி கொடுப்பன்ற நம்பிக்கையிலையா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என் வீட்டு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போற, உன்னை கஷ்டப்பட விடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல தான் நான் அந்த பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ இப்படி ஒரு ஏமாத்து பேர் வழியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ரோஹித் சொல்றாரு, எனக்கு வெண்பாவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அத்தா. என்னோட வாழ்க்கை அவ தான் நான் முடிவு பண்ணினேன். ஆனா நான் ஒரு ஏழை வீட்டு பையன் தெரிஞ்சா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்கன்னு தான் நான் பணக்காரன்னு போய் சொன்னேன் அத்தா அப்படின்னு சொல்றாரு. ஷர்மிளா சொல்றாங்க, உண்மையாவே நீ நல்லவனா இருந்தா உண்மையை சொல்லி என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தேன்னா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட முகத்திலே இனிமே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கண்ணம்மாவும் லட்சுமி தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நைட்டு குடுகுடுப்புக்காரர் வந்து குறி சொல்றாரு, இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது, பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் ஒன்னா சேர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னோட குடும்பம் பசியாடுறதுக்கு ஒருவேளை அரிசி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்கிறாரு. கண்ணம்மாவை இப்போ அரிசி கொண்டு போய் கொடுக்குறாங்க. நான் ஒருவேளை தான் அரிசி கேட்டேன், ஆனா ஒரு வாரம் எங்களோட குடும்பம் பசியாடுறதுக்கு நீங்க அரிசி கொடுத்துட்டீங்கம்மா, நீங்க நல்லா இருப்பீங்கம்மா, இனிமே உங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. அது கேட்ட உடனே கண்ணம்மா சிரிக்கிறாங்க. என்னம்மா நம்பிக்கையே இல்லாத மாதிரி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொல்றதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா, நீங்க உண்மையிலே நல்லா இருக்க போறீங்க. அந்த மாதிரி ஒரு காலம் வந்துச்சுன்னா என்னோட குடும்பத்துக்கு நீங்க வந்து ஒருவேளை சாப்பாடும் துணிமணியும் எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. மறுநாள் காலையில கண்ணம்மா குடுகுடுப்புக்காரர் சொன்னதை பத்தியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது போக லட்சுமி சொன்னதையும் யோசிச்சு பாக்குறாங்க. கண்டிப்பா நம்ம 2 பேரையும் வந்து அப்பா கூட்டிட்டு போவாருமா அப்படின்னு சொல்லும் போது பள்ளி கத்துனதையும் யோசிச்சு பாக்குறாங்க. லட்சுமி வந்து கண்ணம்மாட்ட கேக்குறாங்க, என்னம்மா காலையில இருந்து நீ சரியே இல்லம்மா, என்னமோ யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறம்மா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் ஒன்னும் இல்ல லட்சுமி அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. கண்ணம்மா நினைக்கிறாங்க, பள்ளி கத்துனதையும் குடுகுடுப்புக்காரர் சொன்னதையும் வச்சு நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு நம்ம தப்பான நம்பிக்கை வளர்த்துக்க கூடாது, நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்ததா வெண்பா இப்போ கார் டிரைவிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வழியில இடையில ஒரு கார் நிக்குது. இந்த ரோட்ல யாரு காரை நிப்பாட்டி இருக்கிறது, யார் அது அப்படின்னு கோவமா போய் பாக்குறாங்க. கார் டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க வேணு நெஞ்சுவலியில துடிச்சிட்டு இருக்கிறாரு. பார்த்த உடனே வெண்பா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க ஹெல்ப்போட வெண்பாவோட கார்ல அவரை ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. பாரதிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. அங்கிளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு பாரதி, நான் தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு உனக்கு எந்த அங்கிளும் இல்லையே அப்படின்னு பாரதி சொல்றாரு. வெண்பா சொல்றாங்க, உன்னோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு பாரதி, என்ன நீ அட்மிட் பண்ணல, அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கிறேன், வீட்டுல இருக்கவங்கட்டெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்துரு பாரதி அப்படின்னு சொல்றாங்க. விஷயம் தெரிஞ்சதும் வீட்டுல இருக்க எல்லாருமே பதறி போயிடுறாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, இன்னைக்கு கூட வெளியில போகாதீங்க, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு உன்னோட அப்பாட்ட சொன்னேன், அவர் தான் வீட்டுல இருக்க பிடிக்கல, போர் அடிக்குதுன்னு கார் எடுத்துட்டு போயிட்டாரு, அடம் பிடிச்சு போனாரு, இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு அழுறாங்க. எல்லாருமே கிளம்பி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. பாரதி, நான் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதை வெண்பா தடுத்துடுறாங்க. நீ இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நல்லதில்ல பாரதி அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. நான் ஒரு கார்டியாலஜிஸ்ட், நான் ட்ரீட்மெண்ட் ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்ற வெண்பா அப்படின்னு பாரதி கேட்கிறாரு. நீ ரொம்ப டென்ஷனா இருக்க பாரதி, அது போக ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களே, நீ பயப்படாத பாரதி, ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டாக்டரும் இப்போ ரூம்ல இருந்து வெளியில வராரு. உங்க அப்பாவுக்கு எதுவும் இல்ல, அவர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பாரதி டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னா டாக்டர் வெண்பாவுக்கு தான் சொல்லணும், அவங்க தான் கரெக்ட் டைம்ல வந்து உங்க அப்பாவை அட்மிட் பண்ணாங்க, கொஞ்சம் டிலே ஆயிருந்தா கூட கிரிட்டிக்கல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மாவும் இப்ப அங்க வந்துடுறாங்க. கவலைப்படாதீங்க, மாமாக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, உங்க நல்ல மனசுக்கு அப்படிலாம் எதுவும் நடக்காதத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெண்பா சொல்றாங்க, நல்ல வேளை அந்த வழியில கரெக்டா நான் போனேன், இல்ல அப்படின்னா அங்கிள் ரொம்ப நேரமா மயங்கியே இருந்திருப்பாரு, அதுக்கப்புறமா தப்பா ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இப்போ சௌந்தர்யா கோபப்படுறாங்க. நான் தப்பான மீனிங்ல எதுவும் சொல்லல அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. அங்கிளோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நினைச்சு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க வெண்பா. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம இப்போ உள்ள வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் இப்போ வேணுவை பார்க்கறதுக்காக ரூமுக்குள்ள போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.